ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னா, ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெறும் கஷ்டத்தையே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் என்ன, உங்களை சுற்றி என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி முன்கூட்டியே நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபாடு செய்யணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு புரியும். அதனால் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே என்ன மாதிரியான பலன்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம். கன்னிராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய இளவரசன் அப்படின்னு பேர் பெற்றிருக்கக்கூடிய புத பகவான் தான். புத பகவானுக்கு கிரகங்களுடைய இளவரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசியில் என்ன மாதிரியான நட்சத்திரங்களாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். அதாவது நம்ம வீட்டு பக்கத்துலேயோ நம்ம ஊருக்குள்ளேயோ வெளி மாநிலங்களையோ என்ன மாதிரியான விஷயம் இப்போதைக்கு நடக்குது, என்ன மாதிரியான நிகழ்வு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா விஷயங்களை சேகரித்து வைப்பாங்க. பேச்சிலும் சரி, செய்கிற வேலையிலும் சரி, முடிந்தவரை பிறருடைய மனசை புண்படுத்தாத மாதிரி செய்வாங்க. குறிப்பிட்டத்தக்க வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய வல்லவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களை யாரும் எளிதில் ஏமாற்றவே முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலுமே மற்றவங்களுடைய சௌகரியங்களை ஆராய்ந்து செயல்படுவாங்க. அதாவது இந்த விஷயம் அவங்களுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு யோசித்து தான், அதுவும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு கூட மற்றவங்களுடைய நலனுக்காக மட்டும்தான் இருக்கும். எப்பயுமே தன்னிச்சையாக நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்காக எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்காது. நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவங்க அனைவரிடத்துலையுமே சகஜமாக தான் பழகுவாங்க. ஏழ்மை கீழ்மைன்னு அந்த மாதிரி எப்பயுமே பார்க்க மாட்டாங்க. எவ்வளவு தான் கற்றுக்கிட்டாலுமே அகம் பாவமின்றி தாம் கற்றதை பிறருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இருக்கும். பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுப்பாங்க. மேலும் இவங்க நல்ல மரியாதை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மரியாதை நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருப்பதால் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எவ்வளோ தூரம் படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். மேலும் கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சம், கூச்சம், சுபாவம் எல்லாமே இருக்கும். ரொம்ப கூச்சப்படுவாங்க, ரொம்ப பயந்துக்குவாங்க. இவங்க தோற்றத்தை வைத்து வயதை சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்பவே இளமையாக இருப்பாங்க. மேலும் எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலைநிறுத்து கொள்ளும் அபார ஞாபக சக்தி கொண்டவங்க. அதனால் இவங்கக்கிட்ட மற்றவங்களால எந்த ஒரு சொல்ல முடியாது. நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் வர்றது ரொம்ப அரிதான ஒன்று. அவ்வளோ சீக்கிரம் இவங்க கோபமே பட மாட்டாங்க. எதாக இருந்தாலுமே சிரித்த முகத்தோடு எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி கோவம் வந்தாலும் ஒரே பேச்சோடு நிறுத்தி கொள்வாங்க. சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க இறங்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு
அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலனை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் கூட இருக்கவங்க யாராவது கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொன்ன விஷயம்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. முடிஞ்சால் அந்த பர்சனோட பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் வந்த சிறு சிறு பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கி குதூகலம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் உறவினர்களால் கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாட்டால் பிரிந்திருப்பாங்க. அவங்க சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் எண்ணப்படியே நடந்துக்குவாங்க. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது மாதிரி நடந்துக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் அம்மாவோட தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செஞ்சு அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துப்பீங்க. நண்பர்கள் ஒருவர் நீங்கள் கேட்ட உதவியை செஞ்சு கொடுப்பாங்க. எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க, நகை வாங்குவீங்க. இதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேலைக்கு ஏதாவது விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளுவாங்க. இன்னும் சிலருக்கு திடீரென பதவி உயர்வு கிடைக்க போகுது. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்குதோ அதே அளவுக்கு முன்னேற்றமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்குதல் பிரச்சனை உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை இனி காணாமல் போக போகுது. மேலும் பணியாட்கள் நல்ல முறையில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கன்னிராசி பெண்களுக்கு தேவையற்ற செலவு ஏற்பட்டு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் தேவையில்லாத செலவுகளை முக்கியமாக எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுங்கள். அலுவலகத்தில் பணி சுமை கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லாமல் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 3, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 6. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, விநாயகர் பெருமான் தான். விநாயகர் பெருமானை நினச்சி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே கரைந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை கன்னிராசிக்காரங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக விநாயகர் பெருமான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அதே போல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியில் ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, களத்திரஸ்தானத்தில் சனி, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு, அயன சைன போகஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. புத்தி சாதுர்த்தியமும் அறிவுத்திறனும் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் எதை செஞ்சாலும் எதை விடுவது அப்படிங்கிற மன தடுமாற்றம் வரும். எதிர்பார்த்த பண வரவு தாமதமாக கிடைக்கும். திடீரென ரொம்பவே சோர்வாக உணர்வீங்க. அடுத்தவங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவசரமான முடிவுகள் எடுப்பதை முக்கியமாக நீங்கள் தவிர்த்துக்குவது நல்லது. பேச்சாற்றல் மூலமாக தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களை கோபத்தை உண்டாக்க செய்யும்படி இருக்கும். பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு முயற்சி எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லை அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. மேலும் உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனசில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அப்புறம் சரியாயிடும். முன்கோபத்தை குறைச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான நன்மை தரக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை வரப்போகுது. உங்கள் வேலையை கண்டு மற்றவங்க பொறாமப்படுவாங்க. உங்கள் கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும்.
மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்களாக இருந்து வந்த இறக்கமான நிலை எல்லாமே மறப்போகுது. மேலிடத்தில் உங்களுக்கு கருத்து வேற்றுமை உண்டாகலாம், அதனால் கவனமாக இருங்க. மேலிடம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன அறிவுரை சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்கோங்க. அப்படி நடந்துக்கலைன்னா உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் வரும். பண விஷயத்தை நிதானமாக கடைபிடிங்க, உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேரலாம். அதே போல் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சித்திரை 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பணம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அந்த பணம் வந்து இப்போ உங்கள் கைக்கு வரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று சந்தோஷமாக இருப்பீங்க. சாதுத்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் வெற்றிகள் நிறைய கிடைக்கும். மேலும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு திடீரென உடல்நல கோளாறை ஏற்படுத்தும். அதனால் உடல் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. மேலும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீரும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும், எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கும். ஸோ மறக்காமல் இந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் வந்து நம்ம இந்த கன்னிராசி அன்பு நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், கன்னிராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.